தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தான். இப்போதைய டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட்டோட லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அடுத்து என்னென்ன பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல எல்லாருமே ஆவலா எதிர்பார்க்கிற அந்த கேள்விக்கு வருவோம். எக்ஸாம் எழுதி ரிசல்ட்காக காத்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே மனசுல ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருக்கும். நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ கிடைக்கும்? இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதில பார்க்கறதுக்கு முன்னாடி நாம 4 விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல இதுவரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸ் பத்தி, ரெண்டாவதா அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட இப்போதைய நிலைமை என்னன்னு, மூணாவதா இனிமே வரப்போற பெரிய மாற்றங்கள், கடைசியா நீங்க அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இதுவரைக்கும் எப்படி நடந்திருக்குன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துருவோம். அப்போதான் இப்போதைய நிலைமைய நம்மால சரியா புரிஞ்சுக்க முடியும். வாங்க, லேட்டஸ்ட் அஃபிஷியல் தகவல்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். முதல்ல இதுவரைக்கும் நடந்த தேர்வுகளை பத்தி பார்க்கலாம். இந்த முழு ப்ராசஸும் எங்க ஆரம்பிச்சு இப்போ எந்த கட்டத்துல இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துருவோம். பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் பல மாசமா நடந்துட்டு இருக்கு. ஏப்ரல் மாசம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜூலைல எழுத்து தேர்வு, அதாவது ரிட்டன் எக்ஸாம் நடந்துச்சு. கடைசியா அக்டோபர் 22ஆம் தேதி பிராக்டிக்கல் டெஸ்ட் மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட இந்த ப்ராசஸ் முடிவுக்கு வந்திருக்கு. சரி, எக்ஸாம்லாம் முடிஞ்சாச்சு. இப்ப எல்லாருமே வெயிட் பண்ற அந்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட ஸ்டேட்டஸ் என்ன? அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்போ கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு மாதிரி சில மாவட்டங்கள்ல செலக்ட் ஆனவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் போக ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா ஒட்டுமொத்த ஸ்டேட் லெவல் லிஸ்ட் இன்னும் வெளியாகல. இந்த லெட்டர்ஸ் கிடைச்சவங்க டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து வேலையில சேரலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே போஸ்ட்ல மட்டும்தான் வரும். உங்களுக்கு எந்த எஸ்எம்எஸோ, இமெயிலோ இல்ல ஃபோன் காலோ வராது. ஸோ உங்க போஸ்ட்டை மட்டும் செக் பண்ணுங்க. இதை கேட்ட உடனே நிறைய பேருக்கு ஒரு டென்ஷன் வந்திருக்கும். அச்சச்சோ, எனக்கு இன்னும் லெட்டர் வரலையே, அப்ப நான் என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். அஃபீஷியலா என்ன சொல்றாங்கன்னா, நவம்பர் மாசம் கடைசி வரைக்கும், அதாவது இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க. அப்படியும் உங்களுக்கு லெட்டர் வரலைன்னா நீங்க ஒன்று பண்ணலாம். கன்ஃபார்ம் பண்றதுக்காக உங்களுக்கு பிராக்டிக்கல் டெஸ்ட் எங்க நடந்துச்சோ அந்த டெப்போவுக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நடக்கிற இந்த ரெக்ரூட்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதுக்கப்புறம் நடக்க போற ரெக்ரூட்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. இது இனிமே அப்ளை பண்ண போற லட்சக்கணக்கான பேருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு. இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சு? டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு ஒரே போஸ்ட்டுக்கு தான் ஆள் எடுத்தாங்க. ஆனா இனிமே அப்படி இல்ல. டிரைவர் வேலைக்கு தனியாவும் கண்டக்டர் வேலைக்கு தனியாவும் ஆள் எடுக்க போறதா போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் சொல்லியிருக்காரு. இது உண்மையிலே ஒரு பெரிய பாலிசி சேஞ்ச். ஏன் இந்த மாற்றம் இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? ஏன்னா தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்ல கிட்டத்தட்ட 13,000 வேகன்சிஸ் இருக்கு. இந்த பிரம்மாண்டமான காலி இடங்களை நிரப்பதான் இந்த புது சிஸ்டத்தையே கொண்டு வராங்க. இந்த 13,000 வேகன்சியை எப்படி பிரிக்க போறாங்க தெரியுமா? இதுல தோராயமா 7,000 டிரைவர்களும் 6,000 கண்டக்டர்களும் தேவைப்படுறாங்க. அதாவது இனிமே நீங்க டிரைவர் போஸ்ட்டுக்கு தனியா, கண்டக்டர் போஸ்ட்டுக்கு தனியா அப்ளை பண்ணணும். ஓகே, இந்த புது ரிக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு தானே கேக்குறீங்க? கிடைச்ச தகவல் படி 2026ஆம் வருஷத்துக்கான இந்த மெகா ரெக்ரூட்மெண்ட் அறிவிப்பு வர்ற 2025ஆம் நவம்பர் மாச கடைசியில வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இப்பவே தயாராயிக்கோங்க. இவ்ளோ விஷயங்களையும் பார்த்தாச்சு. இப்போ கடைசியா நீங்க அடுத்து என்ன செய்யணும்? நீங்க இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்றவரா இருந்தாலும் சரி, இல்ல இனிமே அப்ளை பண்ண போறவரா இருந்தாலும் சரி, உங்களுக்கான சில டிப்ஸ். சுருக்கமா சொல்லணும்னா, இப்போ லெட்டருக்காக வெயிட் பண்றவங்க நவம்பர் கடைசி வரைக்கும் உங்க போஸ்ட்டை செக் பண்ணுங்க. டவுட் இருந்தா உங்க டெப்போக்கு கால் பண்ணுங்க. இனிமே அப்ளை பண்ண நினைக்கிறவங்க டிரைவர், கண்டக்டர்னு தனித்தனி நோட்டிஃபிகேஷனுக்கு ரெடி ஆகுங்க. எல்லாருமே 2026 ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக காத்திருப்போம். கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம். இப்படி டிரைவர், கண்டக்டர் வேலைகளை தனித்தனியா பிரிக்கிறது வெறும் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல மட்டும் மாற்றம் கொண்டு வருமா, இல்ல நம்மள மாதிரி பொதுமக்களோட பஸ் பயண அனுபவத்தையும் இன்னும் பெட்டரா மாத்துமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.